ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்தூஸ் நெஸ்ட் சேனல். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய தாய் வாராகியோட அருளாலும் என்னோட அப்பன் முருகனோட அருளாலும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னாலும் நம்ம சேனல் தொடங்கி 3rd மந்த்துக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம 151 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கடவுளோட அனுகிரகத்தாலையும் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்க கண்டினியூஸ் லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும், நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்க நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோவில் என்னோடய சண்டே ரொட்டீன், அப்புறம் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மட்டும்தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நேற்று சண்டே ஆஃப்டர் விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் வந்து நம்ம டியூஸ்டே ஈவினிங்கே விநாயகர் அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் உட்கார வச்சிட்டோம். டியூஸ்டே ஈவினிங்கே சதுர்த்தி தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுனால ஸோ 5th டே கணக்கு பண்ணி சாட்டர்டே தான் வந்து விநாயகரை வந்து கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணோம். ஸோ சண்டே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வீக்கு என் ஹஸ்பண்டும் பையனும் கண்டிப்பாக நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ சண்டே நான்வெஜ் எடுத்தாச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடியே கொஞ்ச நாள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்ததுனால நேத்திக்கு வந்து நான்வெஜ் எடுத்தாச்சு. மார்னிங் வந்து கொஞ்சம் சண்டேஸ் எப்போவுமே கொஞ்சம் லேசியாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வீக் டேஸ் எல்லாமே வந்து பையனும் சரி, ஹஸ்பண்டும் சரி, நானும் சரி, எல்லாருமே வந்து ஏர்லி மார்னிங் 4:30 5 அந்த ரேஞ்சில் எல்லாம் 5:45க்கு முன்னாடி 3 பேருமே எழுந்திரிச்சிருவோம். ஸோ வீக் டேஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து இவ்வளோ பிஸியாக போகிறதுனால வீக்கெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு ஒரு மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி இருக்காது, பிரன்ச் மாதிரி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 11 to 12 அந்த டைமில் தான் டைரெக்டாகவே சாப்பிடுவோம். ஸோ கொஞ்சம் பசி ஜாஸ்தி இருந்ததுனால 12 பக்கம் களியும் மட்டன் கிரேவி பண்ணியாச்சு. மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் வந்து பிளான் பண்ணி மட்டன் ஜீரக சம்பா வச்சு மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. பையனுக்கு வந்து மட்டன் சூப்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எடுத்துகிட்டு வந்த 1 கிலோ மட்டனவே 3ஆக டிவைட் பண்ணி கொஞ்சம் மட்டன் கிரேவி, களிக்காக கொஞ்சம் சூப்பு, அவனுக்கு வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு மட்டன் சூப், அப்புறம் வந்து எங்களுக்கு லன்ச் ப்ளஸ் டின்னருக்கு சேர்ந்தாப்பில் வந்து ஜீரக சம்பா போட்டு பிரியாணி. ஸோ இதுதான் செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் வந்து எடுத்தேன். ஸோ அதை உங்களோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப் ரெசிபிக்கு உள்ளது. ஃபஸ்ட்டு நான் காமிச்சது வந்து பிரியாணி ரெசிபிக்கு உள்ளது. இது வந்து மட்டன் கிரேவி ஃபார் களி. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய சண்டே போச்சு. மண்டே வந்து எப்போவுமே வந்து ரசம் பிளான் பண்ணிப்போம். ஏன்னா சண்டே ஃபுல்லாக ஹெவியாக போனதுனால மண்டே மார்னிங் வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். முருங்கைக்கீரையும் பாலக்கும் வாங்கிட்டு வந்தேன். முருங்கைக்கீரை பொரியலும் பெப்பர் ரசமும் வச்சுக்கலாம் மண்டே லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய ஷார்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான பாரம்பரியமான ஒரு டிஃபன் வெரைட்டி தான் இன்றைக்கி மார்னிங் நம்ம பண்ணியிருந்தது. ஸோ இது பிரியாணி செஞ்சுருக்கும்போது எடுத்த கொஞ்சம் வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு 1 வீக் முன்னாடியே நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருவோம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 to 8 டேஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அப்படியே நான்வெஜ்ஜே இல்லாத மாதிரி இருக்கும். போன சண்டே நான்வெஜ் கிடையாது. அதனால் ஒரு 1 வீக் 8 டேஸ் இல்லாமல் இந்த சண்டே எடுத்திருக்கோம். ஸோ இப்படி தான் போச்சு. ஸோ உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமையல் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து ரசம், முருங்கைக்கீரை பொரியல் அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி மார்னிங் நம்ம பிளான் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ராகி கம்பு கூழ் அதுதான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. லைட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நோ டீடாக்ஸ் ட்ரிங்க் எதுவுமே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சதும் எல்லோரும் சுடுதண்ணி குடிச்சிட்டு டைரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். ராகி வச்சு கம்பு வச்சு கூழ் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று நைட்டு வந்து நான் முருங்கைக்கீரை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே அது முருங்கைக்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ரசம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். கம்பு என்ன பண்ணேன் அப்படின்னா, நாங்கள் வந்து புளிக்க வச்ச கூழ் வந்து சாப்பிடவே மாட்டோம். ஏன்னா வந்து எல்லாருக்குமே, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது.
பையனுக்குமே வந்து கொஞ்சம் என்ன மாதிரியே பாடி தான், அவனுக்கும் வந்து சீக்கிரம் கோல்ட் ஆகிடும். ப்ளஸ் எங்கள் ஊரில் வந்து எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. திடீர்னு வெயில் காயும், எப்படி மழை வருது அப்படின்னே தெரியாது. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அப்படியே தொப்பையாக நனைஞ்சிருவோம், ஃபுல்லாக நனைஞ்சிடுவோம். ஸோ அதனால் வந்து நல்ல மழை கிளைமேட்டுமே வந்து ஒரு மாதிரி குளு குளுன்னு இருக்குன்றதுனால வந்து நாங்கள் புளிச்ச வச்ச கூழ் வந்து எப்போவுமே நான் செய்ய மாட்டேன். பட் கம்மங்கூழ் வந்து புளிக்க வச்சு சாப்பிட்டா தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே ஜாஸ்தி, டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டேஸ்ட்டுமே வந்து நம்ம கடையிலலாம், அந்த வண்டி கடையிலலாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி வரும். பட் நாங்கள் வந்து அப்படி சாப்பிட்றது இல்லை. புளிக்க வைக்கிற கூழ் எப்படி செய்யணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே மார்னிங், நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே வந்து கம்பு ராகி மாவு எல்லாத்தையும் ஊற வச்சு நைட்டுக்கே வந்து அதை உடச்சி கம்பு வேக வச்சுட்டு ராகி மாவை மிக்ஸ் பண்ணி காய்ச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எந்திரிச்சு நம்ம தண்ணி போட்டு கரைச்சி குடிப்போம். இப்படி தான் வந்து புளிச்ச கூழ் செய்கிறது. புளிக்காத கூழ் எப்படி செய்கிறோம் நான் செய்வேன் அப்படின்னா, நைட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். நாளைக்கு மார்னிங் எனக்கு வேணும்னா நைட்டுக்கு வந்து கம்பு எடுத்து நல்லா ஒரு 4-5 டைம் க்ளீன் வாட்டர் வர்ற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் போட்டுருவேன். பல்ஸ் மோடில் போட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அது வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் புளிக்காத மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அதே மாதிரி ராகி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் ராகி மாவு எடுத்து அதையுமே வந்து கெட்டியாக தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து ஒரு ஒரு பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த உடச்சி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா கம்பு, அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ணி நல்லா வேக வைக்கணும் கம்பு. கம்பு நல்லா வெந்துட்டு அதோடய டெக்ஸ்சர் ஃபுல்லாக வெந்து சாதம் மாதிரி வெந்து வந்துடும். வெந்து வந்த அப்புறமா வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகி மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு அந்த ராகி மாவோட பச்சை வாசம் போய் அது நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வாட்டர் நிறையவே தான் வச்சுட்டேன். ஏன்னா அர்ஜென்ட்டாக டிஃபன் பாக்ஸ் கட்டணும். நமக்கு கட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் எனக்கு நேரம் இல்லை. ஸோ நான் வைக்கும்போதே தண்ணி வந்து ஜாஸ்தியாக வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் வந்து தூய மல்லி சாதம் வெந்துட்டுருக்கு, இன்னொரு அடுப்பில் தக்காளியும் புளியும் ரசத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னொரு பர்னரில் வந்து நம்ம கம்பு கூழ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ தேவையான கூழுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கம்பு நல்லா வெந்து வந்த அப்புறமா தான் வந்து கடைசியாக தான் நம்ம ராகியை வந்து கரைச்சி வச்சதை ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றிட்டு நான் வந்து கரெக்டாக 6:10க்குலாம் வந்து ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டாரு. பையனும் வந்து குளிச்சுட்டு வந்து படிச்சுட்டு இருந்தார். நான் அதுக்குள்ளாரையே வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன். ஒரே ஒரு மிஸ்டேக் நேற்று ப்ரெப்பில் பண்ணிட்டேன். கேர்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து பால் பாக்கெட் மட்டும்தான் இருந்தது. அதை வந்து கேர்டு அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னார், கேர்டு இருக்குது இன்னொரு பாக்கெட் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். நம்ம யார் பேச்சையும் நம்பக்கூடாது, ஹோம் மேக்கர்ஸ் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிடணும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ கேர்டு மட்டும் இல்லை, மார்னிங் ரொம்ப யம்மியாக நம்மளோட கம்மங்கூழ், முருங்கைக்கீரை பொரியல், பெப்பர் ரசம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். கம்பில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சத்துலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கம்பு வந்து ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், நார்ச்சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல் நமக்கு இருக்கிறதில்ல. கம்பு வந்து 15 days ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் எடுக்கும் போது நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் வந்து இல்லாமல் இருக்குது. லேடீஸு ப்ரெக்னென்ட் லேடீஸ் அப்புறம் யங் கேர்ள்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனீமியா, அந்த வியாதிக்கு வந்து கம்பு நம்ம சேர்த்து சாப்பிடும் போது அதில் கணிசமான அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால வந்து நமக்கு அந்த ரத்த சோகையை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ட் ஒர்க்கிங் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய எனர்ஜி தேவைப்படக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டர். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை கம்பு கூழாக மட்டும் கொடுக்காம இட்லியாக, தோசையாக,
அப்புறம் வந்து வெறுமனே ஸ்நாக்ஸுக்கு வந்து கம்பு ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். கம்மங்கூழ், ஸ்ப்ரவுட்ஸு, இட்லி, தோசை ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து கம்பு வந்து கம்பல்சரி இருக்கும். என்னோடய க்ராசரி லிஸ்ட்லேயும் கம்பல்சரி கம்பு இருந்தே இருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்ம நிறைய இந்த மில்லட்டில் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இப்போலாம் கம்பு மாவுலேயுமே வந்து ப்ரௌனீஸ், கேக்ஸ், குக்கீஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வீட்டில் வந்து கம்பு கிடைக்கல, எங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றவங்க நம்ம இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இப்போ நிறைய வந்து பேக்கிங் சேனல்ஸ் நிறைய இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து கிடைக்கக்கூடிய மில்லட்ஸ் ஸ்நாக்ஸை வந்து வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதை விட ரொம்ப நல்லது நம்மளே வாங்கி சமைச்சு வீட்டில் வந்து சிம்பிள் ஃபார்ம், உங்களுக்கு எந்த ஃபார்ம் வருதோ அதை வந்து செய்து கொடுக்குறது தான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து என் பையனுக்கு வந்து கம்பு கூழ் குடிப்பார். அவர் கம்பில் வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவார். இட்லி, தோசை எல்லாமே சாப்பிடுவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.